பிதாவாகிய தெய்வமே, பிதாவாகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். சுதனாகிய இயேசுவே, சுதனாகிய இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் வாக்களித்த பரிசுத்த ஆவியால், நீர் வாக்களித்த பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பியருளும். எங்களை நிரப்பியருளும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்பவரே, என்னை ஆளுகை செய்பவரே, என் உடல் உள்ளம் ஆன்மாவை என் உடல் உள்ளம் ஆன்மாவை நிரப்புகிறவரே, நிரப்புகிறவரே, உம்மை வரவேற்கிறேன். உம்மை வரவேற்கிறேன். ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என் எண்ணங்களை அறிபவரே, என் எண்ணங்களை அறிபவரே, என்னை ஆராய்ந்து அறிபவரே, என்னை ஆராய்ந்து அறிபவரே, எனக்குள் இருக்கக்கூடிய எனக்குள் இருக்கக்கூடிய கவலைகள், கவலைகள், துக்கங்கள், துக்கங்கள், வேதனைகள், வேதனைகள், உடல் நோய்கள், உடல் நோய்கள், மனக்கவலைகள், மனக்கவலைகள், மன அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், கடந்த கால வேதனைகள், கடந்த கால வேதனைகள், நிகழ்கால துக்கங்கள், நிகழ்கால துக்கங்கள், எதிர்கால பயங்கள், எதிர்கால பயங்கள், அனைத்திலும் அனைத்திலும் தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, எனக்குள்ளாக எனக்குள்ளாக மாற்றத்தை ஏற்படுத்த மாற்றத்தை ஏற்படுத்த வாரும். பரிசுத்த ஆவியானவரே, வாரும். பரிசுத்த ஆவியானவரே, என் உச்சந்தலை முதல் என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள உள்ளங்கால் வரையிலும் உள்ள எல்லா வியாதிகளையும் எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த குணப்படுத்த வாரும். தூய ஆவியானவரே, வாரும். தூய ஆவியானவரே, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய குடும்பத்தில் உள்ள, என்னுடைய குடும்பத்தில் உள்ள, என் இல்லத்தில் உள்ள, என் இல்லத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும். தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, உமது வல்லமையால் உமது வல்லமையால் என் குடும்பத்திலே என் குடும்பத்திலே பாவ கட்டுகள், பாவ கட்டுகள், சாபங்கள், சாபங்கள், எல்லா தீமைகளும் எல்லா தீமைகளும் சுட்டரிக்கப்படட்டும். சுட்டரிக்கப்படட்டும். எங்களுக்கு விரோதமாக எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எழும்புகிற சாத்தானின் தீக்கணைகள் சாத்தானின் தீக்கணைகள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, தூய ஆவியானவருடைய வல்லமையால், தூய ஆவியானுடைய வல்லமையால் இந்த நேரத்திலே இந்த நேரத்திலே சுட்டரிக்கப்படுகிறது. சுட்டரிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால் என் உடலை ஆட்டி படைக்கிற என் உடலை சிறியதும் பெரியதுமான சிறியதும் பெரியதுமான எல்லா வியாதிகளும், எல்லா வியாதிகளும், பலவீனங்களும் பலவீனங்களும் என்னை விட்டு வெளியேறுகிறது. என்னை விட்டு வெளியேறுகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தடுக்கிற, சந்தோஷத்தை தடுக்கிற, குடும்ப சமாதானத்தை சீர்குலைக்கிற, குடும்ப சமாதானத்தை சீர்குலைக்கிற எல்லா தீமைகளிலிருந்தும் தீமைகளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் விடுதலையை தருகிறார். விடுதலையை தருகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னையும் என் குடும்பத்தையும் என்னையும் என் குடும்பத்தையும் ஆளுகை செய்யும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக, வழி நடத்தும்படியாக, வழி நடத்தும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால் வல்லமையால் எங்களை நிரப்பியருளும். எங்களை நிரப்பியருளும். ஆவியானவரே, 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 தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, என் உள்ளே, என்னுள்ளே, எனக்குள்ளே எனக்குள்ளே வாசம் செய்பவரே, வாசம் செய்பவரே, உம்மை வரவேற்கிறேன். உம்மை வரவேற்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என்னுடைய ஜெப விண்ணப்பங்களை ஜெப விண்ணப்பங்களை சொல்லன்னா பெருமூச்சோடு கொண்டு வருகிற ஜெப ஆவியை ஜெபிக்க கற்றுத் தருகிற
பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் சமர்ப்பிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவே, இப்பொழுது என்னிலும் என் குடும்பத்திலும் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் நடைபெறுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. கைகளை உயர்த்தி, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் பாடுவோம். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியோ. அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆண்டவரே, நீர் என்றென்றும் எக்காலத்திற்கும் புகழ்ச்சிக்குரியவர். உமது தூயாவியால் எங்களை நிரப்பி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சிநேகத்தின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நல்லவர். உங்கள் யாவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கடவுளின் ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். ஆமென். நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. முதல் நாளில் நாம் சிந்தித்தோம், கடவுளின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை நாம் தியானித்தோம். நேற்று தியானத்திலே நாம் கடவுளுடைய ஆவியானவர், அவருடைய இயக்கம் நமக்குள் செயல்படும் பொழுதுதான் நாம் கடவுளின் மக்கள். ரோமர் 8:14, ஆண்டவரின் ஆவியால், கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்பதை நாம் நேற்று தியானித்து ஜெபித்தோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஆவியானவருடைய அந்த தொடுதல் மகிமை உங்களுக்குள், உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் வெளிப்படும்படியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் என்னோடு திருப்பிக் கொள்ளலாம். வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:17. அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராய் இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, சவுல் தமஸ்கு நோக்கி புறப்பட்டார். தமஸ்கு நோக்கி சவுல் ஏன் புறப்பட்டார் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு உள்ள மாதிரி அன்னைக்கும் சரி, அன்று உள்ள மாதிரி இன்னைக்கும் இயேசுவை குறித்த செய்தியை அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த பொழுது அநேகர் மனமாற்றம் அடைய ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அப்ப என்ன நடந்ததுன்னா,
மக்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. பிரைஸ் தி லார்ட். மக்கள் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி இந்த உலகத்தில் நன்மை செய்யவும், அவர்களுடைய சுய பெருமைகள், ஆணவங்கள், அகங்காரங்கள், பாகுபாடுகள் இவைகளையெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள போனாங்க. அப்ப இதை பார்க்கும்போது அன்றைய யூத சமுதாயத்துல இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அப்ப அங்க இருந்த அந்த யூதர்கள்ல ஒருவரான சவுல் ஒரு பெரிய வைராக்கியத்தோடு புறப்பட்டாரு. என்ன புறப்பட்டாரு? இந்த கிறிஸ்தவர்களை எப்படியாவது என்ன செய்யணும்? அழிக்கணும். உலகம் முழுவதும் பாருங்க, இன்னைக்கும் இதே மனநிலைமையில தான் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? கிறிஸ்தவ எங்கெல்லாம் அழியணும்னு சொல்லி யாரெல்லாம் புறப்பட்டாங்களோ, யாரெல்லாம் என்னெல்லாமோ செஞ்சாங்களோ, அந்த இடத்தில் கிறிஸ்துவின் வல்லமை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாற்றத்தை கொண்டு வருகிறது. கை தட்டுங்க பாப்போம். நீங்க சர்ச்சை இடிக்கலாம், மக்களை கொல்லலாம், ஆனா ஒரு நாள் இயேசுவை என்ன செய்ய முடியாது? எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்ப சவுல் புறப்படுறாரு. என்ன ஒரு நோக்கத்தோடு புறப்படுறாரு அப்படின்னா, இந்த கிறிஸ்தவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? சும்மா விடவே கூடாது அப்படின்னு அவர் எல்லாம் அதிகாரத்தோடு உள்ள கடிதத்தெல்லாம் வாங்கிட்டு புறப்பட்டாரு. ஆனா போற வழியில ஆண்டவர் சவுலை கூப்பிட்டாரு. சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் அப்படின்னு ஆண்டவர் கேட்ட உடனே அவர் கேட்காரு, ஆண்டவரே நீர் யாரு? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான்ப்பா அப்படின்னு ஆண்டவர் அவர்கிட்ட சொன்ன உடனே இந்த சவுல் ஆண்டவருடைய வாக்கின்படி அவர் போய் இருக்கும் பொழுது அங்க அனானியாங்கிறவரை ஆண்டவர் அனுப்புறார். அப்ப அனானியா சொல்றாரு, சவுலே, நீ மீண்டும் பார்வை அடையவும், அடுத்த ஒரு வார்த்தை இருக்குது, நீ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படவும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தை போட்டிருக்கு, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும். அந்த இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியால் நீ நிரப்பப்பட வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நல்ல தெரியணும், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நம்மை அவர் நன்மைகளால், அவருடைய வல்லமையால், அவருடைய கிருபையால், எல்லா ஈவுகளாலும் நம்மை நிரப்ப வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 23 அற்புதமாக நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் சங்கீதம் திருப்பாடல் 23 அதிகாரத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாக சொல்லுகிறார். பாருங்கள், வாசித்து பாருங்க. 5வது வசனம், என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பி அருளும். பரிசுத்த ஆவியானவரே என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி என்னை அபிஷேகம் செய்யும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல பாருங்க, சவுலை பார்த்து அனானியா சொல்றாரு, நீ ஆண்டவரின் ஆவியால், தூய ஆவியால் நிரப்பப்படும்படி என்னை கடவுள் உன்னிடத்தில் அனுப்பி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து முகத்தமா சொல்லுங்க, நீங்க பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். என்ன ஆவியால் நிரப்பப்படணும்? ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் அப்படின்னா அவங்களை யார் நிரப்பணும் அப்படின்னா ஆண்டவரின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியால் நான் ஏன்
நிரப்பப்பட வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் இன்னைக்கு நீங்க இந்த உலகத்துல நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி விட்டால் சில காரியங்கள் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த காரியங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிரப்புதல் வரும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு புதிய ரூபம், புதிய மாற்றம் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் காண்பிக்கிறேன். தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் தயவு செய்து 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலிலே இந்த பகுதியை நாம் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 10ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அவர்கள் அந்த மலையை அடைந்த போது இறைவாக்கினர் குழு, பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, இந்த பகுதி சொல்லுகிறது இறைவாக்கினர் குழு அவரை எதிர்கொண்டது. கடவுளின் ஆவி அவரை வலிமையோடு ஆட்கொள்ள பரவசமடைந்து பேசினார். 11ஆம் வசனம் போட்டு நானே வாசிக்கிறேன். அவரை ஏற்கனவே அறிந்தவர்கள் அவர் இறைவாக்கினரோடு பரவசமடைந்து பேசுவதை கண்டார்கள். மக்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி, கீசின் மகனுக்கு என்ன நேரிட்டது? சவுலும் இறைவாக்கினர் ஒருவனோ என்று கேட்டார்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ஆவி வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க 6வது வசனம். பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா வாசிக்கிறேன், நல்ல கவனிங்க. பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் மீண்டும் சொல்லுங்க. நீ அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய், நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய். லிசன், நல்லா கவனிக்கீங்களா? ஹோலி ஸ்பிரிட், ஹோலி கோஸ்ட், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது, தூய ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்க என்னவா மாறுகிறீர்கள்? நல்லா கவனிக்கணும். நீ யாரா மாறுகிறீர்கள்? வேறு ஒரு மனிதனாக நீங்கள் மாறுகிறீர்கள். வேற்று ரூபத்தை வேறு மனிதனாக கடவுள் நம்மை மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. உன் மேல கடவுளுடைய ஆவி வரும்பா. அந்த கடவுளுடைய ஆவி உனக்குள் வரும் பொழுது நீ என்னவா மாறிடுவ? வேற்று கிரகவாசி இல்ல, ஏலியன்ஸா இல்ல. நீ யாரா மாறுவன்னா உன் சொந்த இயல்பின்படி நீ இருக்கவே மாட்டேன். இப்படித்தான் சில சொல்லுவாங்கல்ல, சுடுகாட்டுக்கு போனாலும் இது திருந்தாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேரக்டர்லாம் மாறிடும். ஆமென். அதனாலதான் நான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல இந்த வார்த்தையை நான் சிந்திக்க விரும்புகிறேன். தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். எசேக்கியேல் இறைவாக்கின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26 நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு புதிய இதயத்தை தருவேன். என்ன இதயத்தை தருவேன்? புதிய இதயத்தை தருவேன். இந்த புதிய இதயத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது என் ஆவியை உனக்குள்ள வைப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
என்னுடைய ஆவியை மகனே மகளே, என் ஆவியை உனக்குள்ள வைப்பேன். என்னுடைய ஆவி உனக்குள்ள வரும் பொழுது நீ என்ன நடக்கும் தெரியுமா? பழைய மாறி இருக்க மாட்ட, கல்லான இருதயம் மாறிடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உன் இருதயம் எப்படி மாறிடும்? கல்லான அந்த இருதயம் அன்னைக்கு மாறணும். இங்க இருக்கிற உங்களுடைய கல்லான இருதயங்களை ஆண்டவர் மாற்றணும். கல்லான இருதயம் மாறணும். அதான் மாற்று. வேறொரு மனிதனாய் மாறுவதனுடைய அடையாளம் என்னன்னா, கல்லான இருதயத்தோட நீ இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சதையாலான இருதயத்தை ஆவியானவர் நமக்குள் தருகிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆவியால், பரிசுத்த ஆவியால் நீங்கள் ஏன் நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னா, நான் வேகமாய் உங்களுக்காக ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என் கல்லான இருதயத்தை சதையாலான இருதயமாக மாற்றி அருளும். தூய ஆவியானவரே, எனக்குள் வாரும். பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள் வாரும். பழைய சுபாவங்களை, பழைய இயல்புகளை சுட்டெரித்து புது மனிதனாய் என்னை மாற்றி அருளும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு நபரை காண்பித்து, இந்த மனிதனை ஆண்டவருடைய ஆவியானவர் நிரப்பினார். பரிசுத்த ஆவியானவரால் நாம் ஏன் நிரப்பப்பட வேண்டும் என்றால், தயவு செய்து வாசியுங்கள். திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம், திருத்தூதர் பணி 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களான 7 பேரை கவனமாய் தேர்ந்தெடுங்கள். நாங்களோ இறைவேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். 5ஆம் வசனப்படியே, அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவி நிறைந்த ஸ்தேவான். பிரைஸ் தி லார்ட். இந்த வேத பகுதியில் ஆண்டவர் ஒரு நபரை நமக்கு அடையாளப்படுத்துகிறார். அவருடைய பெயர் ஸ்தேவான். அவர் யாரு? யார் அவரு? முடியப்பர். பிரைஸ் தி லார்ட். யாரு? முடியப்பர், ஸ்தேவான். இந்த ஸ்தேவானை ஆண்டவர் நமக்கு காமிக்கிறார். ஸ்தேவானை ஆண்டவர் நமக்கு காமிக்கிறார். தூய ஆவியானவர் உங்களுக்கு ஏன் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஏன் வேணும்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள் நம்பிக்கையை தருகிறவர். கை தட்டுங்க பாப்போம். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள விசுவாசத்தை போதிப்பவர். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை கிறிஸ்துவை விசுவசிக்கும்படி, இயேசுவை நம்பும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்துல இயேசுவை அநேகர் நம்புகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவை நிறைய பேர் நம்புறாங்க. உலகத்துல கூட நம்ம சொல்லலாம், இந்தியாவில் இயேசுவை எத்தனையோ பேர் நம்புறாங்க, எத்தனையோ பேர் ஏற்றுக்கொள்றாங்க. எப்படி ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள 1000 கடவுள்ல இயேசுவும் ஒருத்தர். சிலர் சொல்லுவாங்க பாருங்க, எங்களுக்கு இயேசுவை பிடிக்கும், இயேசுவை பிடிக்கும். நம்ம சில பேர் கூட சொல்றாங்க, நம்ம ஆட்கள்ல கூட, எனக்கு எல்லாமே ஒண்ணுதாங்க அப்படின்னு. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும். கை தட்டுங்க பாப்போம். இயேசுவும் இந்த உலகத்தில் உள்ள
எல்லாரும் ஒரே கேரக்டர் ஒரே கோட்ல இருக்காங்களா? இல்ல. உலகத்தில் உள்ள பல தெய்வங்களுள் இயேசுவும் ஒண்ணு அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னா நீங்கள் மீட்பின் அனுபவத்துக்குள்ள வரல. பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அவ இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் என்ன சொல்றாங்க? உலகத்துல பெரிய பெரிய இன்னைக்கெல்லாம் சில இடத்துக்கு போனோம்னா, நாங்க சமீபத்தில் சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய ஒரு பக்த கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற ஒருத்தர். அப்ப அங்க போனா அவர் சொல்றாரு, பிரதர் இயேசுவோட படம் அங்க இருந்துச்சு, எல்லா கடவுள் படம் அங்க இருந்துச்சு, அவர் இயேசுவையும் அவர் வழிபடுகிறார், அதான் அவங்க விருப்பம். ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியணும், இயேசுவே ஆண்டவர். ஆமென். சத்தமா சொல்லுங்க, யார் ஆண்டவர்? நல்ல சொல்லுங்க, யார் ஆண்டவர்? யார் ஆண்டவர்? உங்களுக்கு ஒரே ஒரு ஆண்டவர் தான் உண்டு. ஆமென். அவர் யாரு? அவர்தான் கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை சிந்தி, தன் இரத்தத்தை சிந்தி, தன் ஜீவனை உங்களுக்கு எனக்கும் கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் இந்த பகுதியை வாசித்த பொழுது பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ள இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் ஒருவன் நிரப்பப்படும் பொழுதுதான் அவன் நம்பிக்கைக்குரியவனாக, விசுவாசத்தில் வழிநடத்தப்படக்கூடியவனாக இருக்க முடியும். ஒரு சர்ச்சுக்கு வர்றதுனாலயோ, ஒரு குடும்ப கார்டுல பேர் இருக்கிறதுனாலயோ, இல்லைன்னா அப்பா அம்மா வழியாக நாம் எல்லாம் என்ன செஞ்சிருப்போம், நானும் ஒரு கிறிஸ்தவன், நானும் ஒரு கிறிஸ்தவன் வருவோம். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நிறைய பேர் கிறிஸ்தவ பெயரோட இருக்கிறாங்க. கிறிஸ்தவ பெயரோட இருக்கிறதுனால நீங்க கிறிஸ்தவங்களா? கிறிஸ்தவ பெயர் சேசுராஜ்னு பேரு, அம்மல ஒரு பொம்னு பேர் இருக்கும். ஆனா நீங்க இயேசுவை நம்புறீங்களான்னு கேட்டு பாருங்க. அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டா உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாருன்னு எங்கேயாவது போவான். கேட்டா சொல்லுவான், எல்லாம் ஒண்ணுதான் போங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், பெயர் இருக்கிறதுனால பெயர்ல இல்ல கிறிஸ்தவம் உங்களை காப்பாத்தாது. நீங்கள் இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் தான் இயேசுவை நீங்கள் முழுமையாக விசுவசிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நீங்க இன்னைக்கு நல்லா வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று ஒருவன் அறிக்கையிட வேண்டும் என்றால், இயேசுவே ஆண்டவர் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக அறிக்கையிட வேண்டும் என்றால், அங்க யார் வேணும்? சொல்லுங்க, யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க இயேசுவே ஆண்டவர்னு அறிக்கையிடவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை தயவு செய்து வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. நல்ல சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் நற்செய்தி
6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நல்ல கவனிங்க. மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் எடுத்து வாசிங்க. நான் வாசிக்கிறேன் இந்த வார்த்தை பாருங்க. மார்க் நற்செய்தி 6:6. அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய சீடர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறாரு. சீடர்களை ஆண்டவர் நோய்களை குணமாக்குங்க, பேய்களை ஓட்டுங்க, எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இவ்வளவு அதிகாரம் எல்லாம் கொடுத்து அனுப்புனாரு. இவங்க போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? வாசித்து பாருங்க. லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம். நல்ல கவனிக்கணும். நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கை அற்றவர்களாகவும் முடியும் என்பதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. பின்னர் 72 பேரும் திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். கை தட்டுங்க பாப்போம். நல்ல கவனிக்கணும். இவங்க யாரு சொல்லுங்க? இவங்க யாரு? இயேசுடைய சீடர்கள். இயேசுவால தனித்துவமா பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்ட சீடர்கள். ஆமென். அவங்க இயேசுடைய பேரை சொன்னாங்க, பேய் ஓடிட்டு. இயேசுடைய பெயரை சொன்னாங்க, நோய் குணமாச்சு. இயேசுடைய பெயரை சொன்னார்கள், எல்லா அந்தகாரத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை அடைந்தாங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னொரு பகுதியை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நீங்க இந்த வார்த்தையை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரியமானவர்களே, ரொம்ப அற்புதமாக இந்த பகுதியை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பகுதியில் நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகாக அற்புதமாக காண்பிக்கப்படுகிறது. 15வது வசனத்தை படிங்க. 16:15. ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். அல்லேலூயா. இயேசு தன் சீடர்களை பார்த்து கேட்டாரு, நீங்க என்னைய யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பரிசுத்தர், இயேசு பெரியவர். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, உங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க, சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க, ஃபாதர் சொல்லி கொடுத்தாங்க. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு குருவானவர் ஒரு அழகான சாட்சியை சொன்னார். அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு துறவர குருத்துவ வாழ்க்கையில் 20 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிட்டு ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றுவேன். திருப்பலி நிறைவேற்றும் பொழுது எனக்கு நான் நிறைய இந்த தியாலஜி, பிலாசபி இதெல்லாம் படித்து எல்லாம் வந்திருக்கேன். அதுலேயும் சிறப்பாக பைபிளில் டாக்டரேட்லாம் வாங்கியிருக்கிறேன் சில காரியத்தில். அப்போ எனக்கு ஒரு நாள் பெரிய சந்தேகம் எனக்குள்ள இருக்கும். ஏதோ இந்த இயேசு இயேசு இயேசுங்கிறவர் யார் பாருங்க. அப்படி பல சந்தேகங்களோடு அவர் இருந்திருக்கிறார். நம்பிக்கையற்றவராக இருந்திருக்கிறார். இந்த பேய் ஓடுது, நோய் குணமாகுதுன்னு யாராவது சொன்னா சிரிப்பாராம். யாராவது ஒரு ஜெப கூட்டத்தை நடத்திட்டு யாராவது சாட்சி எல்லாம் சொன்னா அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஏன்னா அவர் படிச்சதுதான் அவர் மூளையில இருந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேருக்கு மூளை தான் பேசுது, அறிவு தான் பேசுது. அல்லேலூயா. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நாள் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாயிட்டு இருக்கும்போது உடல் சோர்வு ஏற்பட்டது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்களாம். மருத்துவமனையில் சேர்த்தா அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சையெல்லாம் எடுத்து 2-3 நாள் கொஞ்சம் அப்படியே சிவியராக இருந்து பார்த்தா ஆள் அப்படியே கெடுக்கெடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. டாக்டர் சொல்கிறாங்க, அவர் கூட இருந்த மற்ற ஃபாதர்ஸ் அவரை சந்திக்க வந்தவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் சிவியராக இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவருக்கு நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் 6 மாதம் இருக்கட்டும் அப்படின்னோம். அல்லேலூயா.
ஒரு தளர்வாத நோயினால பாதிக்கப்பட்டாராம். தளர்வாத நோயினால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிற மருத்துவமனையிலிருந்து அவரை ஓய்வு அளிக்கக்கூடிய இடத்துல கொண்டு வச்சிருக்காங்க. அப்படியே கை கால நிற்கிறதுக்கு 2 பேர் யாராவது உதவிக்கு வரணும், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அப்போ அவருக்கு படிக்கிறதுக்கு பக்கத்தில் இருந்த பைபிள் எடுத்து அப்பதான் வாசிக்க ஆரம்பிக்கார். அல்லேலூயா. பைபிள் எடுத்து அவர் அதுக்கு முன்னாடி எத்தனையோ ட்ரிப் அவர் அதற்காக படிச்சிருக்காரு, வினாவுக்கு விடை எழுதியிருக்காரு, என்னெல்லாமோ எழுதியிருக்காரு. அப்போ அவர் படிக்காரு. பாருங்க, ஒரு திமிர்வாத காரணம் 4 பேர் தூக்கி கொண்டு வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். 4 பேர் கட்டில்ல ஒரு திமிர்வாத நோயாளியை தூக்கி கொண்டு வந்து கப்பர்நாகம்ல இயேசு இருந்த வீட்டுக்குள்ள கூரையை பிரிச்சு இறக்குனாங்க. அந்த 4 பேர் அவனை இறக்கின பொழுது இயேசு அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ ஒன்று படுக்கை எடுத்துட்டு நட. இந்த வார்த்தை அவருக்குள்ள ஒரு பெரிய ஆழமான சத்தியத்தை கொடுத்ததாம். எப்படி இவன் நடந்தான், இந்த இயேசு யார் அப்படின்னு அவரு இதே திரும்ப திரும்ப அப்படியே தியானிச்சாராம். அப்பதான் அவர் கேட்டாராம், ஆண்டவரே நீங்க யாருன்னு எனக்கு முதல்ல சொல்லி கொடுங்க. இந்த 20 வருஷமா நான் ஏதோ வழக்கம் போல வந்தேன், வழக்கம் போல பூச வச்சேன், வழக்கம் போல போயிட்டேன். ஆனா ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்த பிரியமா ஜெபத்திலே இருந்தாராம். ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். மகனே, நான் யார் என்பதை நீ இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் இருந்த அறையில் ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்து நீ எழுந்திருன்னு சொன்ன பொழுது தளர்வாத நோயினால் பாதிக்கப்பட்ட குருவானவர் எழுந்து நடக்க ஆரம்பித்தார். கைத்தட்டல். இன்னைக்கு அவர் சொல்றாரு, இயேசு ஏதோ ஒரு கற்பனை கடவுள் அல்ல. இயேசு ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர் அல்ல. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதற்கு நான் சாட்சி. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவதற்கு தம்முடைய தூய ஆவியை கொடுக்கிறார். ஆனா பாருங்க, இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க என்னை யாருன்னு சொல்றீங்க? உடனே பேதுரு எழுந்து சொன்னாரு, நீர் மெசியா, கடவுளின் வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். ஆமென். என்ன சொன்னாரு? நல்ல மறந்துடக்கூடாது. நீர் மெசியா, வாழும் கடவுளுடைய மகன் என்று சொன்னார். ஆமென். ஆனா இத்தனை ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்ற இந்த சீடர்களோட நிலைமை என்ன தெரியுமா? நான் வேகமா உங்களுக்கு வசனத்தை மட்டும் காமிக்கிறேன், நீங்க எழுதி கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 28:26. இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றி, நானே வாசிக்கிறேன், நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. காற்றை கடலை பார்த்த உடனே சீடர்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா? நம்பிக்கை போயிட்டா? நம்பிக்கை போயிட்டு. அல்லேலூயா. இரண்டாவது இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 16:8 எடுத்து வாசியுங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் வாசித்து பாருங்க. 8வது வசனம். இதை அறிந்த இயேசு, நம்பிக்கை குன்றியவர்களே, அப்பம் இல்லை என்று உங்களிடையே ஏன் பேசிக் கொள்ளுகிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்பிக்கை குன்றியவர்களே, உங்களுக்கு என்ன இல்லை, 5 அப்பத்தையும் 2 மீனை வச்சு 5000 பேர் சாப்பிட்டதை நீங்க பார்க்கலையா? பிரைஸ் தி லார்ட். அதுக்குள்ள உங்க நம்பிக்கை என்னவாச்சுன்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் காண்பிக்கிறேன். மத்தேயு 17:17 வாசியுங்கள். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க,
உங்க அறிவுல வர்ற நம்பிக்கை கொஞ்ச நாள்ல காணாம போயிரும். நான் ஏன் அப்படி சொன்ன தெரியுமா? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும், டேய் நீ ஏசப்பாவை கும்பிடணும், ஏசப்பாவை ஆராதிக்கணும். நம்ம சிஸ்டரும் ஃபாதரும் நமக்கு போதிக்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க, மறைக்கல்வி எல்லாம் கொடுக்குறாங்க, ஞானோபதேசம் எல்லாம் படிச்சு தான் வாரோம். அல்லேலூயா. ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த உடனே என்ன வந்துருது? ஆண்டவரும் இல்லை, கடவுளும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அறிவில் வந்த கடவுள், நீங்க அறிந்து கொண்டதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவுல வரக்கூடிய இந்த நம்பிக்கையை யார் வேணாலும் உங்ககிட்ட இருந்து திருட முடியும். முடியுமா முடியாதா? திருட முடியுமா முடியாதா? உங்ககிட்ட இருந்து திருட முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்ப இயேசுவும் ஆண்டவர், மெசியா, கடவுள் மகன் சொன்னது யாரு? சொல்லுங்க, சொன்னது யாரு? யாரு? பேதுரு. ஆனா இதே பேதுரு, கவனிங்க, இதே பேதுரு ஒரு நாள் இயேசுவை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இவர் போய் நிக்கிறாரு. ஒரு பெண் வந்து அவர்கிட்ட கேட்கிறா, நீயும் அந்த மனுஷனுள் ஒருவன் தானே அப்படின்னு கேட்டவொடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு அந்த ஆளை யாருனே சொல்லுங்க, எனக்கு அந்த ஆளை யாருனே. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான். நான் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அன்னைக்கெல்லாம் சிலர் சொல்றாங்க, அவங்க எல்லாம் பாருங்க கிறிஸ்தவத்தை விட்டுட்டு தாய் மதம் திரும்பி விட்டார்கள். சில பேர் அவங்க ஏசப்பா பிள்ளைன்னு தான் சொல்றாங்க, ஆனா பாருங்க எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம அவங்கள குறை சொல்றதுக்கு இல்லை, அவங்கள தப்பா சொல்றதுக்கு இல்லை, அவங்கள கடவுளுடைய ஆவியானவர் இல்லாம நீங்க வெறும் உலக அறிவை வைத்து நீங்கள் இயேசுவை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஆனா அதே பேதுரு விட்டுட்டு போன இதே திருத்தூதர்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்பின பொழுது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இயேசுவே ஆண்டவர். கை தட்டுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பேதுருவும் யோவானும் 3ஆம் மணி வேளையில் ஜெபிக்கும்படி ஆலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது வழியோரத்திலே அமர்ந்து பிச்சை எடுக்கிற ஒரு மனிதன் இருந்தான். அந்த பிச்சை எடுக்கக்கூடிய மனிதன் எதிர்பார்ப்போடு பேதுருவை யோவானை பார்த்தான். போய்கிட்டு இருந்த பேதுரு யோவானும் திரும்பி வந்தாங்க. அவனுக்கு மிகுதியான எதிர்பார்ப்பு, இன்னைக்கு லம்பா ஏதோ கிடைக்க போகுதுன்னு. பேதுரு சொன்னார், என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இல்லை, வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட. கை தட்டுங்க. இன்னைக்கு திருச்சபைக்கு தேவை, இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவை வெறும் மனித அறிவினால் வரக்கூடிய இந்த இயேசு ஆண்டவர் என்ற வார்த்தை அல்ல, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு ஒவ்வொருவரும் இயேசுவே ஆண்டவர் என்ற பிரகடனத்தை எங்கும் ஒலிக்க செய்ய வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஒருவன் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அங்க யார் வேணும்? யார் இருக்கணும்? ஏன் உனக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பணும்? ஏன் உங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பணும் அப்படின்னா, இயேசுவே ஆண்டவர்னு நீங்க அறிக்கையிடணும். பிரைஸ் தி லார்ட். உங்க முன்னால ஆயிரக்கணக்கான காரியங்கள் வந்து நின்னாலும் நீங்க சொல்லணும், என் ஆண்டவர் ஒருவர், என் ஆண்டவர் ஒருத்தர் தான், இயேசுவே ஆண்டவர் என்பதில் நீங்கள் உற்சாகம் உள்ளவர்களாய், ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்கு உன்னத சாட்சிகளாய் நீங்க வாழணும்னா அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். ஆமென். இரண்டாவது, இந்த பரிசுத்த ஆவியானவரால் ஏன் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், திருத்தூதர் பணிகள் 7ஆம் அதிகாரம் 54, 55 வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நறு நறுவென கடித்தார்கள். நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். முதல்ல இந்த ஸ்தேவான ஆண்டவர் காமிக்கிறாரு. இவர் எப்படிப்பட்டவர்ப்பா? விசுவாசத்தில் இருக்கிறார், நம்பிக்கையில் இருக்கிறார். ஏன்? இந்த மனுஷனுக்குள்ள யார் கிரியை செய்கிறா? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செஞ்சா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியுமா? கோழையா இருக்க மாட்டீங்க. ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் மணிப்பூர்ல இன்னைக்கு நிறைய கலவரம் நடக்கிறது நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ அந்த பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள், கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அதுல ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல ஆண்டவருடைய பணியை செய்த சில பேர் கொல்லப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அதுல ஒரு கணவன் மனைவி, அவங்க சின்ன குழந்தையும் ஆடையெல்லாம் கிழிச்சு நிர்வாணமாக்கி அவங்க சர்ச்சுக்கு போகும்போது அவங்கள கையை பிடிச்சி இழுத்து ட்ரெஸ் எல்லாம் அவுத்து அங்கே உள்ளவங்கெல்லாம் மானபங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்களாம். பிரைஸ் தி லார்ட். நீ யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் அப்படியே ஆலயத்துக்குள்ள வந்து தூங்குற ஆட்களாக இருக்கிறோம். நிறைய பேர் நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துல கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறதில்ல. எட்டி தடிக்கி விழுந்த ஆலயம் இருக்கு, ஆனா ஆலயத்துக்குள்ள வர மனசு இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, அவங்களை அசிங்கப்படுத்தினாங்களாம். சர்ச்சுக்கு போனா அவனை உசுரோட விட மாட்டோம்னு. ஆனா பாருங்க, அவர்கள் அந்த சூழ்நிலையிலும் அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு ஆடைகளெல்லாம் அவிழ்த்து மானபங்கப்படுத்துகிற அளவுக்கு எல்லாம் செஞ்ச பின்னும் அவர்கள் பைபிள் எடுத்துட்டு ஒன்று தான் சொன்னாங்களாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க எங்களுக்கு இயேசுவே ஆண்டவர். கை தட்டுங்கப்பா. கணவனும் மனைவியும் ஜெபித்தார்கள், ஆண்டவருக்காய் வைராக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்து போன ஜனங்களா இருக்கிறாங்க. யாராவது அப்படி ஆண்டவரை விட்டுட்டு மந்திரவாதம் பில்லி சூனியம்லாம் நம்பிக்கிட்டு இருந்தீங்க, இல்லைன்னா கடவுள் உண்மையான கடவுளாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டுட்டு நீங்க எதையாவது இதான் சக்தி வாய்ந்தது அதான் சக்தி வாய்ந்ததான் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மனம் மாறி ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பிரியமானவர்களே, ஸ்தேவான் ஆண்டவரை அறிவித்தார். அல்லேலூயா. அப்போ நறுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் அவர் மேல கல்லெறிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுவை அறிவிக்கிறது, இயேசுவை பற்றிய பறைசாற்றுவது என்பது ரொம்ப லகுவானதல்ல. நிறைய சாணியை கரைச்சி ஊத்துவாங்க, பழிய போடுவாங்க, என்னெல்லாமோ வரும். அல்லேலூயா. தீமை செய்து துன்புறுவதை விட நன்மை செய்து துன்புறுவது மேல். பிரைஸ் தி லார்ட். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நறுன்னு கடிக்கிறான், எல்லாரும் கடிக்கிறான், கையில கல்லோட இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா அந்த ஸ்தேவான் என்ன பார்த்தார் தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவரோ தூய ஆவியின் வல்லமை நிறைந்தவராய் வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளுடைய மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டார். கை தட்டுங்கப்பா. பரிசுத்த ஆவியால சகோதரியை நீ நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியால் சகோதரா நீ நிரப்பப்படணும். ஏன்னா பரிசுத்த ஆவியால் உனக்குள்ள செயல்பட்டாதான் நீ இயேசுவை ஆண்டவராக ஏற்று விசுவசிப்பாய். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது, பரிசுத்த ஆவியால் நீ நிரப்பப்படணும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்தேவான் கடவுளின் ஆவியால் நிரப்பப்பட்ட பொழுது அவர் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடல. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்க முன்னால இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீங்க பயந்து ஓடுகிறவர்களா இருக்கீங்களான்னு கேளுங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு ஒரு அக்காட்ட கேட்டேன், என்னக்கா
இப்போ ஜபத்துக்கே வர்றதில்லை அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, எப்போ ஜபத்துக்கு வந்தனோ அப்பவுமே சோதனையும் சேர்ந்தே வருது. சில பேர் ஊழியத்துக்கு வருவாங்க, கொஞ்ச நாள்ல விட்டு ஓடி போயிடுவாங்க. ஏமாண்ணா, ஐயா சாமி இந்த சோதனையெல்லாம் என்னால் என்ன செய்ய முடியாது, சந்திக்கிற அளவில் எனக்கு பலம் இல்லைப்பா, ஊழியமும் வேண்டாம் ஜபமும் வேண்டாம், ஏதோ வந்தனா போனனா அதோட நிறுத்திக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடணும். இயேசு சொன்னாரு, என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன், சொல்லுங்க, என்னை பின்பற்றி வர விரும்புகிறவனுக்கு KFC சிக்கனும் மட்டன் பிரியாணியும் கிடைக்கும் அப்படின்னா போட்டாரு. சொல்லுங்க, அப்படியா இருக்கு அக்கா? அப்படி போட்டிருக்கா? இல்லைன்னா என்னை பின்பற்றி வர விரும்புகிறவனுக்கு நான் மந்திரி பதவி கொடுப்பேன்னா போட்டிருக்கு? இல்லை. நீ இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருந்தால் உனக்கு ஒண்ணு தெரியணும். என்ன? இயேசு மெய்யாகவே சத்தியமாக அவர் சொல்லுகிறார், உண்மையில் உண்மையாக சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன்னை மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரட்டும். சொல்லுங்க அல்லேலூயா. என்னை பின்பற்றி வரன்னா அவனுக்கு என்ன உண்டு? சொல்லுங்க, என்ன உண்டு? துன்பம் உண்டு, சிலுவை உண்டு. எல்லாரும் உங்க வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நரகத்துக்கு போற வாசல் எப்படிப்பட்டது? பேசுங்க. நரகத்துக்கு போற வாசல் பிரதர் எப்படிப்பட்டது? பேண்டு, வாத்தியம், கிளாமர் கேர்ள், முன்னால 7 பேர் ஆடுவா, பின்னால 7 பேர் ஆடுவா, எல்லாம் ஆட்டம் பாட்டத்தோட எல்லாம் போகும். ஆனா முடிவென்ன? முடிவென்ன? யோசித்து பாருங்க. ஆனா பரலோகத்துக்கு போற வாசல் எப்படிப்பட்டது? குறுகலானது, இடுக்கமானது. நீ அவ்வளவு சீக்கிரமாலாம் போக முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பரலோக மந்திரம் சொல்லி ஒரு 3 அருள் இந்த மாதிரி சொல்ல மோட்சத்துக்கு போக முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி, சில பேர் நினைக்கிற மாதிரி அப்படியே பூசைக்கு வந்தனா நன்மை எடுத்தனா அப்படியே சேர்ல உட்கார்ந்தோன்னா செத்துட்டா அப்படி மோட்சத்துக்கு போயிடலாம். அப்படிலாம் யாரும் கற்பனை பண்ணாதீங்க. மோட்சத்துக்கு போகிற வாசல் இடுக்கமானது, குறுகலானது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, துயரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், ஏனெனில் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க பைபிள்ல உங்களுக்கு தெரியுமா ஒண்ணு? இயேசு தூய ஆவியால் நிரப்பப்பட்டார். நிரப்பப்பட்டாரா? சொல்லுங்க, இயேசு தூய ஆவியால் நிரப்பப்பட்டார். இப்போ யோர்தான் ஆற்றங்கரையில திருமுழுக்கு பெற்றவுடன் பரிசுத்த ஆவி அவர் மீது இறங்கி வந்தார். வானம் திறந்தது, வெண்புறா போல இறங்கி வந்தது. அல்லேலூயா. உடனே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார் தெரியுமா? இயேசுவை கூப்பிட்டு கொண்டு போனார், அழைத்து கொண்டு போனார். எங்க? சொல்லுங்க, எங்க அழைச்சிட்டு போனார்? வாப்பா, ஒரு நல்ல மாளிகை கட்டியிருக்கேன், அதுல உனக்கு நல்ல ஏசி ரூம் இருக்குது, அங்க நல்ல உனக்கு சாப்பாடு இருக்குது, அங்க நல்ல ஹாயாயிரு அப்படின்னு கூட்டு போனாரா? சொல்லுங்க, கூட்டு போனாரா? உங்களுக்கு தெரியணும், பரிசுத்த ஆவியானவர் எதற்காக அப்படின்னா, எடுத்து வாசியுங்கள் மத்தேயு நற்செய்தி, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். அதன் பின் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். கை தட்டுங்க பாப்போம். பரிசுத்த ஆவியானவர் எங்க கூட்டு போனாரு? பாலைவனத்துக்கு கூட்டு போறாரு. பாலை நிலத்திற்கு தூய ஆவியானவர் அழைத்து கொண்டு செல்லுகிறார். எதுக்கு? உனக்கு சோதனை இருக்கு. இயேசு சோதிக்கப்பட்டார். 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவர் கடவுளோடு இணைந்திருந்தார்.
அவருக்கு சோதனை வந்தது. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்களுக்கு சோதனை வரும். ஜெபம் பண்ண உடனே சோதனை வராத. நேற்று ஒரு தங்கச்சி அழகா சொன்னா, பிரதர் துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். அப்ப நீ பிறந்திருக்கவே கூடாது. துன்பமே இல்லைன்னா பிரதர் நீங்க செஞ்சிருக்க கூடாது, பிறந்திருக்கவே கூடாது. நீ பிறந்துட்டல்ல, பிறந்துட்டாலே உனக்கு என்ன இருக்கு? துன்பம் இருக்குது, உபத்திரம் இருக்குப்பா. இயேசு சோதிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டார், அழைத்து கொண்டு போகப்பட்டார். இயேசுவுக்கு சோதனை வரலையா? சோதனை வந்துச்சு, சோதனை அவர் ஜெயித்தார். ஆமென். இப்ப பாளைய நிலத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்த பகுதி பாருங்க, ஸ்தேவான் இயேசுவை பார்க்கிறார். பிதாவின் வலது பக்கத்திலே இயேசு நிற்கிறார். ஆனா சுத்தி இருக்கவன்லாம் கையில கல்லோட பல்ல நறு நறுன்னு கடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவருக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, துயரத்தை பத்தி, வேதனைகளை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. என்ன செய்யாதீங்க. சிலர் பாருங்க, கடவுளை நெருங்கினா நமக்கு சோதனை, கடவுளை நெருங்கினாலே நமக்கு பிரச்சனை, கடவுளை தேடினாலே நமக்கு குழப்பம். இதெல்லாம் பிசாசுடைய சத்தம். பிசாசு உங்களை கடவுளோடு நெருங்க விட மாட்டான். கடவுளுடைய ஆவி உங்களுக்குள் இருந்தால் அந்த ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா? எந்த துன்பம் வந்தாலும், எப்பேற்பட்ட நிலையிலும் நீங்கள் கடவுளுக்கு உரியவர்களாக மாறுவீர்கள். ஆமென். நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, பைபிள் அழகான ஒரு சம்பவம் இருக்கு. தானியேல் ஒரு நேற்று ஒரு சொன்னேன், இறையாவி பெற்ற யோசேப்பு. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், இறையாவி கடவுளின் ஆவியை பெற்ற தானியேல். பிரைஸ் தி லார்ட். அந்த தானியேல் அவ்வளவு கடவுளுடைய பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு, அவரை இயக்குனாரு. ஆனா அந்த தானியேலுக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு சிங்க குகை இருந்தது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சிங்க கெபியில் தானியேல் தள்ளப்பட்டார். சிங்க கெபிக்குள்ள போனாலும் தானியேலுக்கு ஒண்ணு தெரியும், சிங்க கெபியிலும் தேவன் என்னோடு இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். சோதனை வரும் பொழுது சோதனையை ஜெயிக்க ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஸ்தேவான் தனக்கு முன்பாக இருக்கிற மக்கள் கல்லெடுத்து எறிந்து கொல்லும்படி முடிவெடுத்த பொழுதும் ஸ்தேவானுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. என்ன வைராக்கியம்? நான் கடவுளுக்காக வாழ்வேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நிந்திக்கிறவர்கள், அவமானப்படுத்துறவங்க, ஏமாத்துறவங்க, உங்களை அழிக்க நினைக்கிறவங்க, யார் எப்படி இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட்டால் உங்க கண்கள் விண்ணகத்தை உற்று நோக்குமே தவிர பின்மாற்றம் அடைந்து ஓட மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை விட்டு நீ விலக மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். ஏன்? திருத்துதர் பணி 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம் 60வது வசனம். பின்பு முழங்கால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஆமென். முதல்ல சொன்னேன், கடவுளின் ஆவியால் நீங்கள் நிரப்பப்படணும். ஏன்? அப்பதான் உங்க விசுவாசம் உயிருள்ள விசுவாசமா இருக்கும். இரண்டாவது, நீங்கள் கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்படணும். ஏன்? அப்பதான் உங்க முன்னால இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. வாழ்வோ சாவோ எது வந்தாலும் அது நான் யாருக்காக? இயேசு கிறிஸ்துவுக்காக என்ற சாட்சிய வாழ்வுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள். மூன்றாவது, கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்படணும். ஏன்னா அப்பந்தான் நீங்கள் பிறரை மன்னிக்க முடியும். ஆமென்.
Praise the Lord. இன்னைக்கு பாருங்க, பிறருடைய குற்றங்களை நீங்க மன்னிக்க முடியுமா? நீ பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முடியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு மன்னிக்க முடியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளால மன்னிக்க முடியவே இல்லை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எந்த ஊருக்கு போனாலும் நாம் அப்படியே டிராவல் பண்றோம் அதே நபர்களோடு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஆண்டவரின் ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? அதில் தயவு செய்து நீங்க 59ஆம் வசனத்தை படிங்க. அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது, ஆண்டவராய் இயேசுவே என் ஆவியையும் ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி உயிர் விட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ மூன்றாவது ஏன் பரிசுத்த ஆவி வேணும் தெரியுமா? ஆவியால் நான் நிரப்பப்படணும்னா ஒன்னு என் விசுவாசம், ரெண்டாவது என் சுமைகள், பிரச்சனைகள், போராட்டம், துன்பம், துயரம் எது வந்தாலும் நான் அவருக்கு சாட்சியாக முடியும். மூணாவது இந்த தூய ஆவியானவர் தான் என் இருதயத்தை அன்பினால் நிரப்புகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து விட்டால் நீங்க எப்படி ஆயிருவீங்க தெரியுமா? குரோத எண்ணம் உள்ளவர்களா இருக்க மாட்டீங்க, பழி வாங்குறவர்களா இருக்க மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நாம வாழ்ற உலகம் பழி வாங்குகிற உலகம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம உலகத்துல இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் பழிக்கு பழி வாங்கணும்னு காத்திருக்கிறாங்க. பழிக்கு பழி வாங்கணும், யாரையும் மன்னிக்க கூடாது. நீங்களாம் பாருங்க, சின்ன வயசுல நமக்கு ஒரு பாடத்தை வீட்டில இருந்து படிச்சுக்கிடுவோம். என்ன தெரியுமா? வீட்டில் உள்ள பெரியவங்களுக்குள்ள சண்டை வருமா? வந்த உடனே இம்பிட்டோண்டு இருக்கிற சின்ன பையனை பார்த்து இந்த அம்மா சொல்லுவா, என்ன சொல்லுவா? அந்த வீட்டுக்கு சொல்லுங்க, இனிமே போன காலை வெட்டி போட மாத்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். ஜென்ம விரோதிகளாக சின்ன வயதிலேயே நம்ம கசப்புக்களை என்ன செய்யறோம்? பிள்ளைகளுக்குள்ள வளர்க்கிறோம். நம்ம அப்படி பழக்கப்படுறோம், பழக்கப்படுத்துறோம். ஆனா எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா, இயேசு அழகா சொன்னாரு. மத்தேயு 6 எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு பகுதியை ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. 44வது வசனம். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்கள் துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களை பகைக்கிறவன், உங்களை அருவருக்கிறவன், உங்களை தூக்கி எறிறவங்க யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் இயேசு இந்த உலகத்தில் நமக்கு காண்பித்தார். சிலுவையில் தொங்கிய பொழுதும், பிதாவே இவர்களை மன்னியும். அப்ப நீங்க உங்க குடும்பத்தில் உங்க கணவரை மன்னிக்கணும்னா அங்க பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். உங்களுடைய மனைவியை மன்னிக்கணும், உங்களுடைய பிள்ளைகளை மன்னிக்கணும், உங்கள் பெற்றோரை மன்னிக்கணும், உங்கள் உறவுகளை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் செயலாற்றணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கிறதும், வேதனைப்படுத்துறவனுக்காக ஜெபிப்பதும், உங்களை வாழ்க்கையில் உங்களை தூக்கி எரிஞ்சவங்களை அன்பு செய்து வாழவும் முடியும்னா அது எப்பம்னா உலக அறிவுல முடியாது. உலக
உலக சித்தாந்தங்கள்ல முடியாது. அங்க தேவ ஆவியானவர் நமக்குள் செயலாற்ற வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை பாருங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 4:32 வாசிங்க. ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தேவான் கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்பட்டார். கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்பட்ட ஸ்தேவான் விசுவாசத்தில் உறுதி உள்ளவராக இருந்தார். கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்பட்ட ஸ்தேவான் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்தார். கடவுளால் நிரப்பப்பட்ட ஆவியால், கடவுளின் ஆவியால் நிரப்பப்பட்ட ஸ்தேவான் தன்னுடைய கடைசி நேரத்திலும் மன்னித்தார். ஆமென். அன்பு செய்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நீங்க நிரப்பப்படணும். எதுக்கு? அற்புத அடையாளம் செய்யறதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். இல்லைன்னா உலகத்தில் ஏதோ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அப்படின்னு ஒரு கோட்டை தூக்கி போடுறது, எப்படிலாம் நிறைய மேஜிக்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இல்லை. லைஃப், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் வாழ்வின் அச்சாரமாயிருக்கிறார். கைத்தட்டுங்க பாப்போம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரியோ. Praise the Lord. Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, ஹalleluya. Hallelujah. இயேசுவே, இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நீர் வாக்களித்த பரிசுத்த ஆவியால் பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்பியருளும். எங்களை நிரப்பியருளும். என் தெய்வமே, என் தெய்வமே, உம்மீது முழுமையான விசுவாசம் கொள்ளவும் விசுவாசம் நான் உம்மை அன்பு செய்யவும் எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்கவும் எந்த விதத்திலும் உம்மை மறுதலித்து வேற்று தெய்வங்கள் மூட நம்பிக்கைகளை தேடாமல் உம்மை அன்பு செய்து வாழவும் அருள்தாரும். பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்பியருளும். பரிசுத்த ஆவியானவரே, என் குடும்பத்தில் உள்ள சாத்தானின் தொல்லைகள், அந்தகார இருள்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரே, மன்னிக்க கற்றுத்தாரும். இன்று வரையிலும் நான் யார் யாரை அன்பு செய்ய முடியாதபடி
முடியாதபடி வெறுப்பு வைராக்கியத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறேனோ. வெறுப்பு வைராக்கியங்கள் என்னை விட்டு வெளியேறட்டும். என்னை ஏமாற்றினவர்கள், என்னை தூற்றினவர்கள், என்னை பற்றி தவறாய் பேசினவர்கள், என் குடும்பத்தை, என் உறவுகளை வேதனைப்படுத்தியவர்களை மன்னிக்காமல் நேசிக்காமல் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, உம் தூய ஆவியானவர் காயமடைந்த என் இதயத்தை குணப்படுத்துவாராக. மன்னிக்கும் மனப்பான்மையை எனக்குள் தந்தருள்வாராக. ஹல்லேலூயா. இயேசுவே, இப்பொழுது உம் தூய ஆவியால் என்னை நிரப்பியருளும். ஹல்லேலூயா. பயபக்தியோடு இந்த வேளையில் நாம் எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக நாம் இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் பாடல் பாடிக்கொண்டே இருப்போம். அந்த நேரத்தில் தந்தையவர்கள் எண்ணெய் பூசி உங்களுக்காக ஜெபிப்பார்கள். பின்னாலிருந்து வரிசையா வரணும். தூய ஆவியே என்னை நிரப்பியருளும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆவியே, ஆவியே, பரிசுத்த ஆவியே. அப்படியே பின்னால இருந்து வரிசையா வாங்க. அக்கினியானவரே, வரிசையா வாங்க. தீனாவாய் வாரும் அப்பா. ஜீசஸ், தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். ஆவியானவரே, அக்கினியானவரே, தீனாவாய் வாரும் அப்பா. தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியே, 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 அக்கினியே. நோய்களை குணமாக்கும் வல்லமை, பேய்களை ஓட்டும் வல்லமை இயேசுவின் நாமத்தினால் இறங்கி வருவதாக. அக்கினி, 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 அக்கினியே, அக்கினி. எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் நீங்கி போவதாக. அக்கினி, 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 அக்கினியே, அக்கினியானவரே. விடுதலை தருகிற ஆவியானவர், வெற்றியை தருகிற ஆவியானவர், சுகப்படுத்தும் ஆவியானவர், கண்ணீரை துடைக்கும் ஆவியானவர், நோய்களை நீக்கும் ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் செயலாற்றுவாராக. அக்கினியானவரே, தீனாவாய் வாரும் அப்பா. தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியே, அக்கினியே, அக்கினியே. ஆண்டவரே, சாபங்கள் மறையட்டும், எல்லா தீமையும் மறைந்து போகட்டும். அக்கினியே, அக்கினியே, அக்கினியே. தூய ஆவியானவர் வரும் பொழுது நாம் புதிய படைப்பாய் மாறுவோம். கண்களை மூடுங்க. பழைய இயல்போடு போறதுக்கு நாம வரல. பழைய சுபாவத்தோடு போறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. ஆவியானவர் நமக்குள் வந்து இருக்கிறார். உங்கள் மீது பூசப்பட்ட இந்த எண்ணெய், இந்த தைல அபிஷேகம் கடவுளுக்காய், கடவுள் மீது உள்ள, இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தட்டும். ரெண்டு கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன். இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. வாய் திறந்து இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும்
அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை ஆராதனை கைகளை உயர்த்துவோம். நம்புகிறே 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை. நீங்க மட்டும்தான்ப்பா எனக்கு சொந்தம். இசையா ஆராதனை ஆராதனை. இரண்டாவது, இயேசுவே எனக்கு ஆண்டவர் என்று சொல்லுகிற நாம் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நான் அவருக்கு சாட்சியாய் வாழ்வேன் என்று உறுதி எடுப்போம். நல்ல கைகளை உயர்த்தி உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை சொல்லுங்க. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே. எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உணர்ந்து சொல்லுங்கப்பா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் உறவுகள் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். மூன்றாவது, நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன், எல்லாரையும் அன்பு செய்றேன். ஒப்பு கொடுங்க. என்னை சபிச்சவங்களை அன்பு செய்யற ஆண்டவரே, என்னை பழிச்சவங்களை அன்பு செய்யற ஆண்டவரே, என்னை தூக்கி எறிந்தவங்க, என்னை ஏமாத்தினவங்க எல்லாம் உங்க பாதத்துல வைக்கிறேன். என்னை அபாண்டமாய் பழி சுமத்தினவர்கள், என்னை வெறுத்தவர்கள், என்னை ஒதுக்கினவர்கள், எனக்கு விரோதமாய் வாழ்கிறவர்களை எல்லாம் நேசிக்கிறேன் இயேசுவே. எல்லாரையும் அன்பு செய்ய எனக்கு கற்றுத்தாரும். உங்க அன்பினாலே இருதயத்தை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க அன்பினாலே இருதயத்தை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க என்ன நிரப்புங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. அப்படியே ரெண்டு கைகளை சிரசில வைத்து எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் விளைக்கிற வியாதிகளை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். நன்றி இயேசுவே. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்களுடைய உடல்ல உள்ள எல்லா அவயங்களையும் தொடுகிறார். நன்றி இயேசுவே. உங்கள் சிரசில கைகளை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிற வியாதிகளை இப்பொழுது என்னை விட்டு நீக்குகிறார். ஆமென். எல்லா நாடி நரம்புகள் எல்லாம் ஆவியானவருடைய வல்லமையால் நிரப்பப்படுவதாக. ஆமென். எல்லா வியாதியும் பலவீனம் உங்களை விட்டு நீங்கட்டும். பரிபூர்ண சுகத்தை தருகிறார். சேர்ந்து சொல்லுங்கள், ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என் உடல் நோய்களை என் உடல் நோய்களை குணப்படுத்தி என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என் குடும்பத்தில் உள்ளவர்களை நிரப்பி அருளும். உமது வல்லமையால் என் குடும்பத்தை ஆட்கொண்டு ஆசீர்வதியும். ஆமென். ஆமென்.
மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. ஆமென். இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்த நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி கொள்வோம். ஆவியானவரே, எங்களை எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வாரும் என்று நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய ஆசிரியை பெற்றுக் கொள்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரியோ. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9891182201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.